சிவபுராணம் பகுதி 56 பார்க்கலாம். கணனிடம் பார்வதி தேவி கடமையை செய்வதில் பல தடைகள் இருந்தும் அதை பொருட்படுத்தாது எதிர்த்து நின்று மேன்மையடைந்தாய் மகனே என்று கூறினார். பின் கோபத்தினால் தன்னிடமிருந்து வெளிப்பட்ட ஆயிரக்கணக்கான கோப சக்திகளை அழைத்து இனி யாவரையும் தண்டிக்க வேண்டாம் என்று கூறி அனைத்து சக்திகளையும் தன்னகத்தை அடக்கிக் கொண்டார். தேவியின் கோப சக்திகள் யாவும் பார்வதி தேவியிடம் ஒடுங்குவதைக் கண்ட தேவர்கள், எங்கள் அனைவரையும் மன்னித்து காக்க வேண்டும் தேவி என்று கூறி கணவனுடன் நீங்கள் இருந்து சினமில்லாத கருணை முகத்துடன் காட்சியளிக்கும் தங்களை காணும் போது நாங்கள் அனைவரும் அடைந்த மகிழ்ச்சியானது அளவில்லாதது என்று கூறி பலவாறு போற்றினார்கள். பின் பார்வதி தேவியும் கணனும் எம்பெருமானை காண புறப்பட்டனர். தேவியின் கோபமானது நீங்கி எம்பெருமானுடன் இணையும் கணப்பொழுதிற்காக தேவர்கள் அனைவரும் சிவபெருமானின் நாமங்களை துதித்து கொண்டே தேவியுடன் எம்பெருமான் இருக்கும் இடத்தை நோக்கி சென்றனர். சிவபெருமானை அடைந்த பார்வதி தேவி கணனுடன் எம்பெருமானை வலம் வந்து வணங்கி தாம் செய்த செயலுக்கு என்னை மன்னித்தருள வேண்டும் என்றும் தன்னுடன் வந்த கணனை முன்னிறுத்தி இவரே நம் மைந்தன் என்றும் கூறினார். மேலும் காலத்தினால் நிகழக்கூடாத பல செயல்கள் இங்கு நடைபெற்றாலும் அவை அனைத்தையும் அறிந்து கணனை தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறி பணிவுடன் வேண்டினார். தனது தாயான பார்வதி தேவி சிவபெருமானிடம் வேண்டி நின்றதை கண்ட கணனும் கைலாயநாதனாகிய எம்பெருமானை வணங்கி, தந்தையை நான் செய்த செயலை மறந்து என்னை மன்னித்தருள வேண்டுகிறேன் என்று பணிவுடன் கூறினார். பார்வதி தேவி மற்றும் கணன் கூறியதை கேட்டு கோபம் அடைந்த சிவபெருமான் கணனை தன் மடியின் மீது அமர வைத்தார். பின் தன் மகனான கணனை நோக்கி, உனது சக்தியையும் பலத்தையும் அனைவரும் உணர்ந்து கொள்ளவே இச்செயலானது இங்கு அரங்கேற்றப்பட்டது என்று கூறினார். மேலும் தேவர்களை நோக்கி, புனர்முகனின் முகம் கொண்ட தன் மைந்தனான கணனே என் மகன் என்று உரைத்தார். எம்பெருமானான சிவபெருமான் கூறியதை கேட்ட தேவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியும் ஆரவாரமும் கொண்டனர். அவர்களின் ஆரவாரம் குறைந்தவுடன் எம்பெருமான் அங்கு குழுமியிருந்த அனைவரையும் நோக்கி, இக்கணம் முதல் எனது கணங்களுக்கு தலைவன் கணன் என்றும் கணங்களின் தலைவனாக இருப்பதால் இன்று முதல் கணன் கணபதி என்ற திருநாமத்தோடு அழைக்கப்படுவான் என்று கூறினார். எம்பெருமானின் அருளை பெற்ற கணன் அவருடைய மடியில் இருந்து இறங்கி தாயின் தந்தையான சிவபெருமானையும் வணங்கி தேவர்களை நோக்கி, நான் இழைத்த பிழையை மறந்து என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் என்றார். கணன் கூறியதை கேட்ட அனைவரும் பிழையை மறந்து கணனை ஏற்றுக்கொண்டனர். பின் எம்பெருமான் அன்னை கேட்ட வரமான எல்லோராலும் கடன் பூஜிக்கப்பட்ட வேண்டிய வரத்தையும் அளித்தார். கணபதியை அனைவருக்கும் மூத்தவன் என்றும் கணபதியை வணங்காது எந்த செயலை செய்தாலும் பலன் உண்டாகாது என்றார். என்னையும் பிரம்மா விஷ்ணுவையும் பூஜிப்பது போல கணபதியையும் அனைவராலும் பூஜிக்கப்பட வேண்டும். கணபதியை வணங்கி பூஜித்த பின்னரே எங்களை வணங்கினால் நாங்கள் மகிழ்வோம் என்று கூறினார். எம்பெருமானின் வார்த்தையை கேட்ட சிவகணங்கள் கணபதியை தங்கள் தலைவனாக ஏற்றுக்கொண்டு ஆரவாரம் செய்தனர். பிறகு சிவபெருமானை கணபதியை பூஜித்த பின்பு திருமால், பிரம்மா மற்றும் பார்வதி தேவி என அனைவரும் கணநாதனை பூஜித்தனர். சதுர்த்தி தினங்களில் விரதம் இருந்து கணபதியை பூஜித்து வருபவர்களுக்கு சகல சௌபாக்கியங்கள் கிடைக்கப்பெற்று இன்பமாக வாழ்வார்கள் என சிவபெருமான் அருளினார். அனைத்து முயற்சியாக நடைபெற்றன. ஆனால் பிரம்மதேவர் அருளிய வரத்தினால் இன்னல்கள் தொடங்க ஆரம்பித்தன. திரிபுர அசுரர்கள் தங்களின் பணியை தொடங்கினர். ஆயாசபுரி பட்டணத்தால் பூவுலகில் வாழும் உயிர்கள் யாவும் அழிந்தன. மானிடர்களும் முனிவர்களும் எப்போது இந்த பட்டணம் இறங்குமோ என எண்ணி பயந்து வந்தனர். தேவர்களின் பலமே பூலோகத்தில் மானிடர்கள் வளர்க்கும் யாகம் மூலம் கிடைக்கும் அவிர்வாகம்தான். ஆனால் பயத்தின் காரணமாக மானிடர்கள் தங்கள் செய்ய வேண்டிய கர்மாக்களையும் சரிவர செய்ய இயலாமல் இருந்தனால் தேவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அவிர்வாகம் கிடைக்காமல் போனது. இதனால் தேவர்களின் பலமும் குறைந்து கொண்டே சென்றது. மேலும் அவர்களால் தேவலோகத்தில் சரியான முறையில் இருக்க முடியவில்லை. ஏனெனில் தேவலோகத்தில் உள்ள அசுர பட்டணங்கள் பூவுலகில் மானிடர்கள் போல் தேவர்களும் பயங்கொண்டனர். அசுரப்பட்டினம் தங்கள் மீது விழுமோ என்று பொறுமை இழந்த தேவர்கள் அனைவரும் இணைந்து இந்திரனிடம் சென்று முறையிட்டனர். அதாவது, தேவர்களின் வேந்தரான இந்திரனே, தாங்கள் எதுவும் செய்யாமல் இவ்விதம் அமைதி காத்தால் தேவர்களின் நிலை என்ன ஆகும்? காலங்கள் கடக்க எங்களின் பலம் குறைந்து கொண்டே வருகிறது. இவ்விதம் நிகழ்ந்து கொண்டிருந்தால் நாம் யாவரும் பலமிழந்து அசுரர்கள் அனைவரும் பலம் கொண்டவராக இருப்பார்கள் என கூறினார்கள். இக்கருத்தினை மும்மூர்த்திகளிடம் எடுத்து கூறி தேவர்கள் அனைவரையும் காத்தருள வேண்டும் என்று கூறினார்கள். அவர்களின் கூற்றில் இருந்த உண்மைகளை உணர்ந்த இந்திரன் அசுரர்களுக்கு வரமளித்த பிரம்மதேவரை கண்டு இதற்கான உபாயத்தை கேட்போம் என கூறி அனைத்து தேவர்களும் அவர்களின் வேந்தனான இந்திரனுடன் சத்தியலோகம் சென்றனர். சத்தியலோகத்தில் இருந்த பிரம்மதேவரை கண்டு வணங்கி அவரிடம் தாங்கள் வந்த நோக்கத்தினை எடுத்து கூறி அவரிடம் சரணடைந்தனர். தேவர்களின் இன்னல்களை உணர்ந்த பிரம்மதேவர் அசுரர்கள் மூவரையும் எளிதாக அழிப்பது என்பது இயலாத காரியம். ஆனால் மிகவும் கடினமான முறையினால் மட்டுமே அழிக்க இயலும் என்றார். மேலும் அவர்கள் கோட்டைகளை பல காலங்கள் தவமிருந்து பெற்றுள்ளனர். வரமளித்த நானே அவர்கள் அழிப்பது என்பது முறையில்லை. தேவர்களாகிய நீங்கள் அவர்களிடம் போரிட்டு வெற்றி கொள்வதே சிறந்ததாகும் என கூறினார்.
நாங்கள் போரிட்டு அவர்களை வெல்ல வேண்டும் என்றால் பல யுகங்கள் பொறுமையோடு காத்து கொண்டிருக்க வேண்டும். அசுரர்கள் தங்களிடம் வாங்கிய வரத்தால் எங்களின் பலமானது குறைந்து கொண்டோ இருக்கிறது என்று தேவர்கள் கூறினார்கள். தேவர்களின் கூற்றுக்களை கேட்ட பிரம்மா, அசுரர்களை என்னால் அழிக்க இயலாது, ஆனால் அவர்களை அழிப்பதற்கான உபாயத்தை நான் உங்களுக்கு கூறுகிறேன் என்றார். பிரம்மதேவர் அளிக்கும் உபாயத்தை கேட்பதற்காக தேவர்கள் அனைவரும் காத்து கொண்டிருந்தனர். பிரம்மதேவர் அவர்களை அழிக்கும் வல்லமையும் உங்களை இன்னல்களிலிருந்து காக்கக்கூடியவரும் ஒருவரே, அவர்தான் எம்பெருமான சிவபெருமான். உங்களின் இன்னல்களை கலைக்க வல்லவர் அவர் மட்டுமே என்றார். கைலாயத்திற்கு சென்று சிவபெருமானை தரிசித்த தேவர்கள் அவரை வணங்கி தாங்கள் பிரம்மதேவரை காண சென்றது பற்றியும் பிரம்மதேவர் அருளியவற்றையும் கூறினார்கள். பின்பு திரிபுரர்களை அழித்து எங்களை காத்து ரட்சிக்க வேண்டும் என தேவர்கள் எம்பெருமானிடம் பணிவுடன் தங்களின் கோரிக்கையை வைத்தனர். தேவர்களின் கோரிக்கைகளை கேட்ட எம்பெருமான் அவர்களிடம் திரிபுராசுரர்களை என்னால் வதம் செய்ய இயலாது என கூறினார். ஏனென்றால் அவர்கள் இறைவன் மீது கொண்டுள்ள சிறந்த பக்தியும் அளவற்ற நம்பிக்கையும் கொண்டுள்ளார்கள். அவர்களை என்னால் இக்காலத்தில் வதம் செய்ய இயலாது. அவர்கள் இறை எண்ணங்களை விடுத்து அழிவு பாதையில் செல்லும் காலத்தால் மட்டுமே அவர்களை என்னால் அழிக்க முடியும் என்று கூறினார். இதனால் தங்களை இந்த இன்னல்களை மிகுந்த சூழலிலிருந்து எம்பெருமான் காப்பாற்றுவான் என எதிர்பார்த்த தேவர்கள் மனம் வருந்தினார்கள். பின்பு தேவர்கள் சர்வங்களை உள்ளடக்கிய தாங்கள் வீதம் கூறினால் நாங்கள் யாது செய்ய இயலும் சர்வேஸ்வரா என்றனர். எம்பெருமானோ உங்களின் இன்னல்களை போக்கவும் திரிபுராசுரர்களை அழிக்கவும் வல்லவரான மாயக்கலையில் மாயாவியாக விளங்கும் திருமாலிடம் சென்று உங்கள் இன்னல்களை கூறி உபாயம் ஏதேனும் உள்ளதா என அறிந்து அதற்கு தகுந்தாற்போல் செயலாற்றுங்கள் என்று கூறினார். பிறகு தேவர்கள் எம்பெருமானிடம் விடைபெற்று வைகுண்டத்தில் வீட்டிற்கும் திருமாலை காண சென்றனர். ஆதிசேஷன் மீது துயில் கொண்ட திருமாலையும் அவரின் பாதங்களில் அமர்ந்த லட்சுமி தேவியும் கண்டு வணங்கினர். பின்பு தாங்கள் வந்த நோக்கத்தினையும் திரிபுராசுரர்களால் அடைந்த இன்னல்களையும் சர்வேஸ்வரன் அதற்கு அளித்த உபாயத்தையும் தேவர்கள் கூறினார்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். சிவபுராணம் பகுதி 55 வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். சிவபுராணம் தொடரும்.